ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனி சிட்டு. இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. முருங்கைக்கீரை சூப். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதை செய்கிறதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு. இதை 1 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் ஒரு 10 பல் பூண்டு, 20 சின்ன வெங்காயம் உரித்தது, இது ரெண்டையும் அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வந்துடணும். நல்லா அப்படி மசிச்சு விட்டோன்னா தோல் தனியாக, அந்த தக்காளி சாதம் தனியாக வரணும். இந்த அளவுக்கு வரும்போது 2 கப்பு முருங்கைக்கீரை இதை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறணும். இந்த அளவுக்கு வந்ததும் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல அந்த பாசிப்பருப்பு, அதையும் தூக்கியில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை பிரட்டி விட்டுட்டு இதோட 4 கப்பு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதில் கீரை நல்லா வெந்து இந்த பருப்பும் நல்லா வெந்து வந்துடும். இப்போது அந்த சூப்பினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்ட்டில் முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.